கொடைக்கானலில் மீண்டும் தொடங்கிய உறைபனியால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், உறைபனியால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக பல்வேறு காலநிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக காலையில் ஒரு சில பகுதியில் பனிமூட்டம் காணப்பட்ட நிலையில் பகல் வேளையில் கடும் வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. குறிப்பாக இன்று காலை கொடைக்கானல் நகர் பகுதியில் 10 டிகிரி செல்சியஸ் காணப்பட்ட நிலையில் நட்சத்திர ஏரியில் உள்ள குடிநீர் பிடித்த பகுதியான ஜிம்கானா, கீழ்பூமி போன்ற பகுதிகளில் 5 டிகிரிக்கும் குறைவான செல்சியஸ் உள்ள நிலையில் உறைபனியானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக புல்வெளிகள் செடி கொடி மேல் படர்ந்து வெள்ளை கம்பளம் போல் காட்சி அளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் மீதும் உறைபனியானது காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை காண்பதற்கு குட்டி காஷ்மீர் போன்று தற்போது காட்சியளித்து வருகிறது. கடும் குளிரின் காரணமாக உள்ளூர் மக்கள் ஆங்காங்கே நெருப்பினை மூட்டி காய்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் குளிரின் காரணமாக நட்சத்திர ஏரியில் தற்போது நடைபயிற்சி செய்வோரின் எண்ணிக்கை குறைந்தே காணப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் உறைபனிகளை கையில் எடுத்து விளையாடி புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.